ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்டு பற்றின சந்தேகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓஏ மசால்ஜிக்கும் இதே மாதிரி கட் ஆஃப் அதிகரிக்குமா, இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்றத ஒரு ஃபுல் லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ வரும், யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் எக்ஸாமினர், ரீடர், அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரே நாளில் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு நமக்கு கட் ஆஃப் மார்க்குமே ஒரே நாளில் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் நான் 150 எடுத்திருக்கேன் கிடைக்கல, நான் 155 எடுத்திருக்கிறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான சந்தேகங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 8ஆம் தேதி 2 நாளுக்கு முன்னாடி தான் பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர் எல்லாருக்குமே ரிசல்ட் ஒரே நாளில் பப்ளிஷ் பண்ணி கட் ஆஃப் மார்க்குமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, நான் அதிகமான மார்க் எடுத்துமே என்னோடய நேம் லிஸ்ட்டில் வரல, எதனால் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 150 நீங்கள் எடுத்திருந்தாலே கிடச்சிருக்கும். சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதிகமான மார்க்கில் கட் ஆஃப் வந்ததுன்னா அடுத்ததாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது கொடுத்த கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க்கு இல்லை ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவலையே படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதற்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டும் நமக்கு வெளியிடுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மிக கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்குமே வேலை, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே மார்க்கு டிஃபர் ஆகிட்டே வருது. இதை நீங்கள் விடோவாக இருந்தீங்க அப்படின்னாலாம் உங்களுக்குலாம் 100 மார்க் 106 மார்க் எடுத்திருந்தாலே செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்குறாங்க அவங்க பேர். ஸோ கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் மார்க்கை விட ஒரு 5 மார்க்கு நீங்கள் குறைவாக எடுத்திருக்கீங்க, 5க்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். கவலைப்படாமல் இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது எல்லாரோட கேள்வியும் அதுதான். கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துறாங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் நமக்கு அதிகமாக தான் இந்த டைம் கொடுத்துருக்குறாங்க. என்ன பார்த்திங்கன்னா இந்த டைமில் கட் ஆஃப் மார்க் அதாவது ரொம்பவே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணல ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியெலாம் பார்த்திங்கன்னா 160 மார்க் ஜென்ரல் கேட்டகரி எடுத்தால் தான் கிடைக்கும். அந்த நிலமையில் இருக்குது. எதனால் இவ்வளோ கட் ஆஃப் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸாம், அதாவது எக்ஸாமை பொறுத்தளவில் ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தமிழில் உள்ள 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதனாலேயே இந்த டைம் கட் ஆஃப் அதிகரிக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் குரூப் 4 மாணவர்கள் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இந்த டைம் காம்படிஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால தான் குரூப் 4 மாணவர்கள் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறதுனாலையும் தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் வரக்கூடிய எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னுமே நல்லா படிக்கிறோம். போக போக இன்னுமே காம்படிஷன்ஸ் அதிகமாகவும் கட் ஆஃப் அதிகமாகவும் தான் ஆகப்போகுது. ஸோ இன்னுமே இப்போ மிஸ் பண்ணவங்க இதுக்கப்புறமா கண்டிப்பாக நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதினா தான் இது கிடைக்கும். நம்ம சும்மா படிக்காமல் போயிட்டு எக்ஸாமை எழுதிட்டு வர லெவலில் தான் இந்த டைம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் டஃப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கட் ஆஃப்மே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் கட் ஆஃப் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கும் இந்த எம்பிசி, பிசி இவங்கெல்லாம் இருந்திங்கன்னா 160, 159, 160க்கும் 159க்கும் ஒரே ஒரு மார்க்கு தான் வித்தியாசம். அந்த மாதிரியான கட் ஆஃப்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதில் மிஸ் பண்ணவங்க அடுத்த எக்ஸாம் நல்லாவே படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம கட் ஆஃப் மார்க்குள்ளே வரணும். இதிலேருந்து 1, 2, 3, 5 மார்க்குக்கு உள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ. இப்போதைக்கு இன்டர்வியூ தான் நடக்கப்படுது. பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ தான் நடக்குது. இன்டர்வியூ பொறுத்தவரை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு எக்ஸாம் எழுதாங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுனவங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பட் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 1:3 அப்படின்ற ஒரு அளவில் தான் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் தான் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, எந்த மாவட்டத்தில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் தான் வந்து நமக்கு இன்டர்வியூ வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுமே வந்து நமக்கு நம்மளை அந்தந்த நீதிமன்ற வளாகத்தில் தான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. இல்லை ஆஃபீஸர்ஸ், மசாஜ் இவங்களுக்குலாம் அதிகமான பேர் இருந்தாலும் ஏதாவது ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி இடத்துல லீவு டேஸில் வந்து சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி லீவு டேஸில் தான் வந்து ப்ராக்டிக்கல் ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓஏ, அதாவது ஆஃபீஸர்ஸு, மசாஜ், வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும் ஓஏ மசாஜ். ஏன்னா இதில் எழுதுனவங்க கொஞ்சம் கம்மியான பேர் எழுதுனாங்க. ஆனால் ஓஏ மசாஜை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பேர் எழுதியிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகரிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓஏ மசாஜ், வாட்ச்மேனுக்குமே கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் அதிகரிக்க தான் சான்ஸ் இருக்குது. கட் ஆஃப் வந்து ரொம்ப வந்து குறையாது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்க, எந்த மாவட்டத்தை பொறுத்தளவுமே நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரின்னு பார்த்தா 90 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் இன்டர்வியூ பொறுத்தளவில் உங்களுக்கு 1:3ன்ற கணக்கில் எடுத்தாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் 1:5, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 பேருன்றப்போ ஒரு நீங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80 மார்க் எடுத்திருந்தாலே போதும், தாராளமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதற்கும் கீழே எடுக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, கூடிய சீக்கிரம் அதற்கான விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆக போகுது. ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ அதை விட்டுட்டீங்க, கரெக்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து கரெக்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வந்து சான்ஸ் நிறையவே இருக்குது. சப்போஸ் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக தான் வந்து இருக்க போகுது. அதாவது ரிட்டன் எக்ஸாமை விட ப்ராக்டிக்கல் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம வேலை வாங்கிடலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதற்கான விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர் 2 வீக்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ யாராவது ஏதாவது எரர் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.